Hello guys, welcome to Twinkle Tune Studios. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட் இஸ் ஸ்கேல்ஸ் அண்ட் ஹவ் இஸ் ஸ்கேல் ஃபார்ம்ட். ஸ்கேல் எப்படி ஃபார்ம் பண்றாங்க, ஸ்கேல்னா என்ன, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸ்கேல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டேவ்க்குள்ளே இருக்க செட் ஆஃப் நோட்ஸை அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம ப்ளே பண்ணி அந்த நோட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சி மேஜர் ஸ்கேல்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சி மேஜர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. ஸோ இந்த ஒரு ஆக்டேவ்க்குள்ளே இந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் ஒரு பிச்சில் இருக்கும். ஸோ சி மேஜர் ஸ்கேலு இந்த பிச்சில் இந்த நோட்ஸை நம்ம யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேலுக்கும் ஒரு பிச்சு வந்து மாறும். ஸோ அந்த பிச்சு மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்கேல்ஸ். ஸ்கேல்ஸ்னால் இப்போ என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஸ்கேல் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், ஈஸி மெத்தடில் நீங்கள் எப்படி எல்லா ஸ்கேலுமே வந்து ஃபார்ம் பண்ணி நீங்களாகவே கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸ்கேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்கேல் அண்ட் மைனர் ஸ்கேல்னு இருக்குது. ஸோ இந்த மேஜர் அண்ட் மைனர் ஸ்கேலில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ஸ்கேல்னால் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மெத்தடை நம்ம பார்த்துடலாம் வாங்க. நான் அந்த மெத்தடை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது ஹாஃப் நோட், ஹோல் நோட்னா என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாஃப் நோட்னா என்னென்னா ஏதோ ஒரு கீழேருந்து ஒரு செமிடோன் ரைஸ் ஆச்சுன்னா அது ஹாஃப் நோட். இப்போ டீலேருந்து ஒரு செமிடோன் ரைஸ் ஆச்சுன்னா இது வந்து ஒரு ஹாஃப் நோட். ஸோ இங்கே இ ஃப்ளாட்லேருந்து ஒரு செமிடோன் ரைஸ் ஆச்சுன்னா இது ஒரு ஹாஃப் நோட். திருப்பி இலேருந்து எஃப், இது ஒரு ஹாஃப் நோட். ஃபுல் நோட்னா ரெண்டு ஹாஃப் நோட் சேர்ந்தது தான் ஃபுல் நோட். ஸோ இங்கே சிலேருந்து ஒரு ஃபுல் நோட் வந்து டி, டிலேருந்து ஒரு ஃபுல் நோட் வந்து இ, இலேருந்து ஒரு ஃபுல் நோட் வந்து எஃப் ஷார்ப். ஸோ உங்களுக்கு ஹாஃப் நோட்னா என்ன, ஃபுல் நோட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நான் ஃபுல் நோட்டுன்னு மென்ஷன் பண்ணுறது வந்து ஹோல் நோட். ஸோ ஃபுல் நோட்டை ஹோல் நோட் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கல் டைமில் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இதுக்கு வந்து செமிடோன், இது வந்து ஃபுல் டோன். ஸோ இப்போ உங்களுக்கு ஹோல் நோட்னா என்ன, ஆஃப் நோட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுலேருந்து எப்படி மேஜர் ஸ்கேல் அண்ட் மைனர் ஸ்கேல்ஸை ஃபார்ம் பண்ணுறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. நான் இப்போ அந்த ஹோல் நோட், ஆஃப் நோட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ மேஜர் ஸ்கேலுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மேஜர் ஸ்கேல் எப்படி கிரியேட் பண்ணலான்னா ஹோல் நோட், ஹாஃப் நோட், ஹோல் நோட், ஆஃப் நோட். ஸோ இந்த பேட்டர்னில் தான் வந்து மேஜர் ஸ்கேல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ நான் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சி மேஜர் ஸ்கேல்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ சி மேஜர் ஸ்கேலில் ஃபஸ்ட்டு கீ வந்து சி. ஸோ இந்த சிலேருந்து ஹோல் நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் நோட், ஹோல் நோட், டி. ஸோ சிலேருந்து டிக்கு ஒரு ஹாஃப் நோட் டி வந்துடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு ஹோல் நோட், டிலேருந்து அடுத்த ஹோல் நோட் இ. ஸோ இ வந்துடுச்சு. இப்போ அடுத்தது வந்து ஹாஃப் நோட் சொல்லியிருக்காங்க. ஸோ இலேருந்து ஆஃப் நோட் வந்து எஃப். அடுத்தது ஆஃப் நோட்க்கு அடுத்தது திருப்பி ஹோல் நோட், ஆஃப் நோட் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எஃப்க்கு அப்புறமா அடுத்த ஹோல் நோட் ஜி, அடுத்த ஹோல் நோட் ஏ, அடுத்த ஹோல் நோட் பி, அண்ட் கடைசியாக பிக்கு அப்புறமா ஒரு ஆஃப் நோட் சி. ஸோ இந்த பேட்டர்னில் தான் மேஜர் ஸ்கேலை ஃபார்ம் பண்ணோம். இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா மேஜர் ஸ்கேலுமே கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சி மேஜர் ஸ்கேல் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஒரு கீக்கும் நீங்களே வந்து ஸ்கேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ சி மேஜருக்கு எப்படி நான் வந்து ஒரு ஹோல் நோட், ஆஃப் நோட் ஸ்டெப் வச்சு சி மேஜர் ஸ்கேல் கண்டுபிடிச்சனோ அதே மாதிரி சி ஷார்ப்புக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் டி மேஜர் ஸ்கேல் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம 12 மேஜர் ஸ்கேலையும் நம்மளால் எடுக்க முடியும். மொத்தமாக 12 மேஜர் ஸ்கேல், 12 மைனர் ஸ்கேல் இருக்குது. 12 மேஜர் அண்ட் 12 மைனர் ஸ்கேல்ஸ். இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போது சிலேருந்து ஆஃப் டோன் ரைஸ் ஆச்சுன்னா ஷார்ப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஆஃப் டோன் வந்து லோவர் ஆச்சுன்னா அது ஃப்ளாட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சிலேருந்து ஆஃப் டோன் ரைஸ் ஆச்சுன்னா சி ஷார்ப் இந்த கீ, டிலேருந்து ஆஃப் நோட் லோவர் ஆச்சுன்னா இது டி ஃப்ளாட். ஸோ இந்த கீக்கு நம்ம சி ஷார்ப்னு சொல்லுவோம், டி ஃப்ளாட்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கேல்ஸ்லையும் அதே மாதிரி தான்.
இந்த வந்து நம்ம சி ஷார்ப் மேஜர் ஸ்கேல்னு நம்ம சொல்லலாம், இல்லை டி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கீயை வந்து இ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல்னு சொல்லலாம், டி ஷார்ப் மேஜர் ஸ்கேல்னு சொல்லலாம். ஸோ மொத்தமாக 12 கீஸ் இருக்குது. இது எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 12 கீஸில் 12 மேஜர் ஸ்கேல் அண்ட் 12 மைனர் ஸ்கேல் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து மைனர் ஸ்கேலுக்கு என்ன பேட்டர்ன், அதுலேருந்து நம்ம எப்படி மைனர் ஸ்கேலை கண்டுபிடிக்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ மைனர் ஸ்கேலோட பேட்டர்ன் பாருங்கள். மைனர் ஸ்கேலோட பேட்டர்ன் ஹோல் நோட், ஹாஃப் நோட், ஹோல் நோட், ஹோல் நோட், ஆஃப் நோட், ஹோல் நோட், ஹோல் நோட். ஸோ இந்த பேட்டர்னில் தான் மைனர் ஸ்கேலை ஃபார்ம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சி மைனர் ஸ்கேலை ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். சேம் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு சிக்கு எழுதிக்கோங்க. சிலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு ஹோல் நோட் நம்ம போனோம். சிலேருந்து ஹோல் நோட் டி, ஸோ டி. நெக்ஸ்ட்டு ஹாஃப் நோட் சொல்லியிருக்காங்க. ஸோ டிலேருந்து ஹாஃப் நோட் இ ஃப்ளாட், ஸோ இந்த இடத்துல இ ஃப்ளாட் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி ஹோல் நோட், ஹாஃப் நோட் சொல்லியிருக்காங்க. இ ஃப்ளாட்லேருந்து ஹோல் நோட் வந்து நெக்ஸ்ட்டு எஃப் கீ வரும். ஸோ எஃப் கீ. அடுத்த ஹோல் நோட் வந்து எஃப்லேருந்து அடுத்த ஹோல் நோட் ஜி. ஸோ அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹோல் நோட், ஆஃப் நோட்டா. ஓகே, இப்போ ஜிலேருந்து ஹாஃப் நோட் போனீங்கன்னா ஜி ஷார்ப். ஜி ஷார்ப்புன்னு போட்டுக்கலாம், இல்லை ஏ ஃப்ளாட்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே ஏ ஃப்ளாட்டுன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் 2 ஹோல் நோட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ஃப்ளாட்லேருந்து அடுத்த ஹோல் நோட் பி ஃப்ளாட், அதுக்கு அடுத்த ஹோல் நோட் சி. ஸோ பி ஃப்ளாட் சி. ஸோ சி மைனர் ஸ்கேலில் இப்போது இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம எல்லா கீயும் சி மைனர் ஸ்கேலில் என்னென்ன கீ வரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதே பேட்டர்ன்லேயே நீங்கள் ஒரு கீக்கும் மைனர் ஸ்கேலுக்கு இந்த பேட்டர்ன் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மைனர் ஸ்கேலும் கண்டுபிடிச்சலாம். இப்போ நான் எப்படி சி மைனர் கண்டுபிடிச்சனோ அது மாதிரி டி மைனர், இ மைனர் எல்லாத்துக்குமே வந்து 12 மைனர் ஸ்கேலும் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்கேல் ஃபார்ம் ஆகுது அண்ட் இப்படி தான் நம்ம ஒரு ஸ்கேலை வந்து கண்டுபிடிப்போம். இன்கேஸ் நீங்கள் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச நோட் வந்து கரெக்டு தானு ஒரு டவுட்டாக இருந்ததுன்னா கூகுள் பண்ணி அந்த ஸ்கேல்ஸில் என்னென்ன நோட் வரும்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் அந்த பேட்டர்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டான நோட் தான் வரும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் கண்டுபிடிச்ச அந்த 2 ஸ்கேலோட நோட்ஸை வாசித்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சி மேஜர் ஸ்கேல் நான் வாசித்து பார்க்குறேன். ஓகே, சி மேஜர் ஸ்கேல் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் சி மைனர் ஸ்கேல் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்கேலை ஃபார்ம் பண்ணோம். இன்றைக்கி வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ட்விங்கிள் டியூன் ஸ்டுடியோஸ்.